குமாரபாளையம் தொகுதியில், நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தொகுதியில் தங்கமணி போட்டியிடுகிறார். அவர் அதிமுகவின் அமைப்பு செயலாளர் மற்றும் நாமக்கல் மாவட்ட செயலாளராகவும் பொறுப்பு வகிக்கும் தங்கமணி குமாரபாளையம் தொகுதியில் அவர் போட்டியிடுகிறார். அதிமுகவின் முக்கிய நட்சத்திர வேட்பாளர்கள், அந்த முக்கியமான வேட்பாளர்களின் பட்டியல்கள் 23 முக்கிய தலைவர்களின் வேட்பாளர்களின் விவரங்கள், தொகுதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இதன்படி நாமக்கல் மாவட்டத்தில் குமாரபாளையம் தொகுதியில் அந்த கட்சியின் முக்கிய தலைவரும் மாவட்ட கழக செயலாளருமான தங்கமணி போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 வேட்பாளர்கள் மட்டும் தொகுதி மாறி போட்டியிடுகிறார்கள். ஒருவர் ராஜேந்திர பாலாஜி, மற்றொருவர் CV சண்முகம். ராஜேந்திர பாலாஜி ராஜபாளையம் தொகுதியில் கடந்த முறை தோல்வியை தழுவியதால் இந்த முறை அவர் சிவகாசி தொகுதியில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் இந்த முறை மயிலம் தொகுதியில் தொகுதி மாறி அவர் போட்டியிடுகிறார். இதே போல மற்ற வேட்பாளர்கள் அதே தொகுதிகளில் கடந்த முறை போட்டியிட்ட அதே தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள். இது மற்றும் 16 சிட்டிங் எம்எல்ஏக்கள், இப்போது எம்எல்ஏக்களாக உள்ள அந்த அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், இப்போதைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மீண்டும் அந்த 23 பேர் கொண்ட பட்டியலில் மீண்டும் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவின் முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிமுகவின் கூட்டணி கட்சிகளான பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நேற்று தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட சூழ்நிலையில், நேற்று முன்தினம் தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட சூழ்நிலையில் தொகுதி எண்ணிக்கை தான் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படாத நிலையில் அதிமுகவிற்கு தேவையான முக்கிய தொகுதிகளில் இந்த தொகுதிகளில் வேட்பாளர்களையோ தொகுதிகளையோ மாற்ற இயலாது என்பதை அந்த கூட்டணி கட்சிகளுக்கு உணர்த்தும் வகையில் இந்த 23 தொகுதிகளை கொண்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் அனைவரும் அடங்கும் வகையில் இந்த 23 பேர் கொண்ட பட்டியலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். இந்த பட்டியலில் உள்ளபடி மதுரவாயல் தொகுதியில் பெஞ்சமின், திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளரும் அதிமுகவின் அமைப்பு செயலாளருமான பெஞ்சமின் மீண்டும் மதுரவாயல் தொகுதியில் அவர் போட்டியிடுகிறார். கலசப்பாக்கம் தொகுதியில் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, அவர் அதிமுகவின் விவசாய பிரிவு செயலாளராக இருக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டத்தின் தெற்கு மாவட்ட கழக செயலாளராகவும் முன்னாள் அமைச்சராகவும் இருந்த கலசப்பாக்கம் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இந்த முறை அதே தொகுதியில் போட்டியிடுகிறார். திருப்பரங்குன்றத்தில் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ராஜன் செல்லப்பா போட்டியிடுகிறார். பவானி தொகுதியில், ஈரோடு மாவட்டம் பவானி தொகுதியில் கிழக்கு மாவட்ட செயலாளரான KC கருப்பண்ணன் இந்த முறை அந்த தொகுதியில் போட்டியிடுகிறார். இந்த KC கருப்பண்ணன் தான் செங்கோட்டையனுக்கு கடுமையான போட்டியாக திகழ்ந்ததால் இருவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் கருப்பண்ணனுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டது என்ற அதிருப்தியில் தான் செங்கோட்டையன் தாவேக்காவிற்கு செல்வதற்கு காரணமாக இருந்தது. அவருக்கு பவானி தொகுதியில், ஈரோடு மாவட்டம் பவானி தொகுதியில் KC கருப்பண்ணனுக்கு, முன்னாள் அமைச்சரான KC கருப்பண்ணனுக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய வகையில் முதல் பட்டியலிலேயே KC கருப்பண்ணன் அந்த வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார். இதே போல கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை MR விஜயபாஸ்கர், கரூர் மாவட்ட கழக செயலாளராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் இப்போதே அந்த தொகுதியில் பிரச்சார பணிகளை தொடங்கியதும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. தொகுதி பங்கீடு மற்றும் வேட்பாளர் அறிவிக்கப்படுவதற்கு முன்னதாகவே MR விஜயபாஸ்கர் அந்த தொகுதி களப்பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார். நன்னிலம் தொகுதியை பொறுத்தவரை காமராஜ் கடந்த முறை திமுக அலையடித்த போதே டெல்டா மாவட்டங்களில் அவர் வெற்றி பெற்ற தொகுதி. இப்போது நன்னிலம் தொகுதியில் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தொகுதியில் காமராஜ் இந்த முறை போட்டியிடுகிறார். இதே போல வேதாரண்யம் தொகுதியிலும் அவர் OS மணியன் அதே தொகுதியில் போட்டியிடுகிறார். இருவர் போட்டியிட்ட அந்த தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்களில் OS மணியன் மற்றும் OS மணியன் வேதாரண்யம் தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகிறார். கடந்த முறையும் கடுமையான போட்டியில் OS மணியன் வேதாரண்யம் தொகுதி தக்க வைத்த நிலையில் இந்த முறை அவருக்கு மீண்டும் அதே தொகுதியில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதனால் வேதாரண்யம் தொகுதியில் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தொகுதியில் OS மணியன் போட்டியிடுவார் என அதிமுகவின் முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலிலேயே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வேதாரண்யம், நன்னிலம் ஆகியவை அதிமுகவினர் தொடர்ந்து வெற்றி பெற்று வரக்கூடிய தொகுதி என்பதால் அங்கு அவர்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் தமிழ் மாநில காங்கிரசுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் தாவரை சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல அமமுகவுக்கு 13 இடங்கள், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 இடங்கள், பாரதிய ஜனதா கட்சிக்கு 27 இடங்கள். இந்த கட்சிகளுக்கான தொகுதிகள் இன்னும் அறிவிக்கப்படாத சூழ்நிலையில் அதிமுகவின் தொகுதிகள் இவைதான், அவற்றில் எந்த கூட்டணி கட்சியும் தொகுதிகளை கேட்கக்கூடாது என்பதை உணர்த்தும் வகையில் இப்போது அதிமுகவின் 23 தொகுதிகளுக்கான அந்த முக்கிய தலைவர்களுக்கான வேட்பாளர்களையும் அறிவித்து அந்த வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் 4 கட்சிகளுக்கான தொகுதி எண்ணிக்கை இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான தொகுதிகள் இன்றோ நாளையோ அவையும் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 23 வேட்பாளர் பட்டியலில் அதிமுகவின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட அந்த 23 வேட்பாளர் பட்டியல் இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் முதல் கட்ட
வேட்பாளர்களில் பெண் வேட்பாளர்கள் எவரும் அதில் இல்லை. முன்னாள் அமைச்சர்களோ மற்றும் பெண்களோ அந்த வேட்பாளர் பட்டியலில் இடம்பெறவில்லை. அதிமுகவின் முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது.